எனவே தற்போது ஒரு நேயர் காத்திருக்கார் நமக்காக. திருவண்ணாமலையிலிருந்து நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க. பாப்பா ப்ளஸ் எழுதிருக்காங்க. ஹலோ நந்தகுமார் சார், நீங்க உங்க தொலைக்காட்சியோடைய மியூட் போட்டுருங்க. அந்த சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு தொலைபேசியில கேள்வியை கேளுங்க நந்தகுமார். சரிங்க. இப்ப கேளுங்க கேள்விய. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இது எங்க பாப்பா ப்ளஸ் எழுதிருக்காங்க இப்பதான். சரிங்க. அவங்க காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க. சரிங்க. இப்போ அடுத்தது வந்து சிஏ பண்ணணும்னு ஆசை. சரி சரி. அது சிஏக்கு எந்த அளவுக்கு எங்க பண்ணணும், என்ன எப்படி பண்ணணும், நாங்க கிராமத்துல இருக்கிறதுல எங்களுக்கு அதை பத்தி தெரியல. இல்ல, உங்களுக்கு நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்துல இன்ஜினியரிங் மெடிசன் மோகத்துல தான் இருக்காங்க. ஆனா உங்க குழந்தை வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. எனவே சிஏ பண்ணலாமான்னு நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. சார் சொல்லுங்க சார். வணக்கங்க. உண்மையில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் நிறைய பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எல்லாம் அப்படி ஒரு டிமாண்ட் இருந்த காலம் மாறி இப்போது ஸ்கூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் செக்ஷன் தான் நிறைய. உங்கள் குழந்தைய நல்ல ஒரு குரூப் எடுத்திருக்காங்க. உங்களுக்கும் பாராட்டு, குழந்தைக்கும் பாராட்டுதுங்க. இப்போ காமர்ஸை பொறுத்த அளவில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. காமர்ஸ் சப்ஜெக்ட்லேயே நமக்கு காமர்ஸ் ஜெனரல் காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமர்ஸ் ஜெனரல் சப்ஜெக்ட் இருக்கும். அது தவிர காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த காலகட்டத்தில் எப்படி காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு குரூப், ரொம்ப நல்ல குரூப்புங்க. காமர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குங்க. காலேஜில் நான் சொல்கிறது காலேஜில், நீங்கள் காலேஜ் போகும்போது இந்த காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்று ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நான் வந்து எல்லாமே சொல்லலைங்க, எது எது இப்போ நல்ல டிமாண்டாக இருக்குது, இதை முடித்தா அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஆக முடியுன்ற அடிப்படையில் தான் இந்த குரூப்பை நான் செலக்டட் குரூப்ஸ் தான் சொல்கிறேங்க. காமர்ஸ் இருக்குது, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பும் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானதுங்க. பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அனதர் முக்கியமான இது. அது தவிர ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், இதை மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட் உள்ள குரூப்ஸ் இருக்குது. இந்த குழந்தை என்ன பண்ணணுங்க, நான் இது ஜெனரலான பாயிண்ட்டு, இவ ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கலாங்க. நான் சொன்னதில் ஒரு 5 குரூப் சொல்லியிருக்கேன் காமர்ஸ்லேயே, ஜெனரல் உட்பட. இதோட அவள் காமர்ஸ் படிக்கும்போது முதல் வருடத்துல இருந்தேங்க அவள் 2 hours மெனக்கடணுங்க. எதுக்காக? நான் சிஏ ஆகணும், நான் பிகாம் முடிக்கும்போது சிஏயும் முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவள் டெய்லி அவள் அந்த கல்லூரி படிக்க ஒவ்வொரு வருஷத்தும் அந்த போர்ஷன் தவிர 2 மணி நேரம் அந்த சிஏ என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி சிஏ ஆகிறதுக்குள்ள அந்த எக்ஸாம் முடிச்சாங்கன்னா அதுவும் பேரலாக முடிக்கலாங்க. நிச்சயமா நிச்சயமா நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு டாக்டர் விஜயன். நிச்சயமா உங்க குழந்தை சிஏ படிக்கலாங்க. அதாவது ஒரு டிகிரியோட சிஏ படிக்கும்பொழுது அதற்கான மதிப்பு கூடுதலாக இருக்கும். +2 முடிச்சுட்டே சிஏ படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனாலும் டிகிரியும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனோடு சேர்ந்தே நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல இருக்குங்க. எல்லா கல்லூரிகளிலும் நீங்கள் வந்து பிகாம் சேரலாம். எந்த கல்லூரியில் பிகாம் சேர்ந்தாலும் சிஏ படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு படிக்கும்போது சிஏக்கு தனியாக பயிற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஃபவுண்டேஷன்லேருந்து இன்டர்மீடியட் எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்கள் வரும். எனவே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கட்டாயம் படிக்க வைங்க. உங்கள் மகளை சிஏ ஆன பிறகு நாங்களே பேட்டி எடுக்கிறோங்க. மிக்க நன்றி நந்தகுமார். அடுத்ததாக சென்னையிலிருந்து ஆனந்த் காத்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.